தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அண்மை செய்தி. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கின் விசாரணைக்காக டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்தில் தவேக தலைவர் விஜய் ஆஜரான நிலையில் தமிழக ஆயுதப்படை டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதமும் ஆஜராகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் நேரில் ஆஜராகுமாறு தவேக தலைவர் விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டது. இதையடுத்து தனி விமானம் மூலம் டெல்லி சென்ற விஜய் சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஆஜரானார். விஜயிடம் விசாரணை நடந்து வரும் நிலையில் தமிழக ஆயுதப்படை டிஜிபியாக பணியாற்றி வரும் டேவிட்சன் தேவாசீர்வாதமும் ஆஜராகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் நடந்தபோது சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக டேவிட்சன் தேவாசீர்வாதம் பணியாற்றி வந்தார். செய்தியாளர் சந்திப்பில் கரூர் சம்பவம் குறித்து அவர் விளக்கம் கொடுத்திருந்தார். அண்மை செய்தி. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கின் விசாரணைக்காக டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்தில் தவேக தலைவர் விஜய் ஆஜரான நிலையில் தமிழக ஆயுதப்படை டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதமும் ஆஜராகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் நேரில் ஆஜராகுமாறு தவேக தலைவர் விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டது. இதையடுத்து தனி விமானம் மூலம் டெல்லி சென்ற விஜய் சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஆஜரானார். விஜயிடம் விசாரணை நடந்து வரும் நிலையில் தமிழக ஆயுதப்படை டிஜிபியாக பணியாற்றி வரும் டேவிட்சன் தேவாசீர்வாதமும் ஆஜராகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் நடந்தபோது சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக டேவிட்சன் தேவாசீர்வாதம் பணியாற்றி வந்தார். செய்தியாளர் சந்திப்பில் கரூர் சம்பவம் குறித்து அவர் விளக்கம் கொடுத்திருந்தார். அண்மை செய்தி. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கின் விசாரணைக்காக டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்தில் தவேக தலைவர் விஜய் ஆஜரான நிலையில் தமிழக ஆயுதப்படை டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதமும் ஆஜராகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் நேரில் ஆஜராகுமாறு தவேக தலைவர் விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டது. இதையடுத்து தனி விமானம் மூலம் டெல்லி சென்ற விஜய் சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஆஜரானார். விஜயிடம் விசாரணை நடந்து வரும் நிலையில் தமிழக ஆயுதப்படை டிஜிபியாக பணியாற்றி வரும் டேவிட்சன் தேவாசீர்வாதமும் ஆஜராகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் நடந்தபோது சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக டேவிட்சன் தேவாசீர்வாதம் பணியாற்றி வந்தார். செய்தியாளர் சந்திப்பில் கரூர் சம்பவம் குறித்து அவர் விளக்கம் கொடுத்திருந்தார்.